தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். தொடக்க நூல் 45:5. உயிர்களை காக்கும் பொருட்டே கடவுள் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்திற்கு அனுப்பியருளினார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் யோசேப்பை எவ்வளவு வல்லமையாய் பயன்படுத்தி இருக்கிறார் பாருங்கள். இந்த உலகம் முழுவதும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெரும் பொருட்டு, யோசேப்பின் வழியாய் நன்மைத்தனத்தை பெரும் பொருட்டு எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். ஆபிரகாம் தனித்திருந்த பொழுது ஆண்டவர் அவரை சந்தித்து அவரை பயன்படுத்தினார். ஈசாக்கு தனித்திருந்த பொழுது ஆண்டவர் அவரை சந்தித்து பயன்படுத்தினார். யாக்கோபு தனித்திருந்த பொழுது ஆண்டவர் அவரை சந்தித்தார், பயன்படுத்தினார். இங்கு யோசேப்பை ஆண்டவர் தனித்து அழைத்து செல்லுகிறார், பிரித்து அழைத்து செல்லுகிறார், தன்னுடைய இனத்திலிருந்து தனித்து எடுத்து செல்லுகிறார். எடுத்து சென்று இந்த உலகம் முழுவதும் தங்களின் வாழ்வின் பசியை ஆற்றுகின்ற விதத்திலே எடுத்து பயன்படுத்துகிறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அன்பார்ந்தவர்களே! ஆண்டவர் ஒருவரை ஆசீர்வதிப்பார் என்றால் அவரை தனித்து பிரித்து நிலைநிறுத்துகிறார். தனித்து அழைத்து அவரை வேரூன்ற செய்து அவரின் வழியாய் நன்மைத்தனத்தை கட்டளையிட்டு அங்கிருந்து பலரும் பல திசைகளில் இருக்கின்றவர்களும் ஆசீர்வாதத்தை உறுதிப்படுத்துகின்ற விதத்திலே ஆசீர்வதித்திருக்கிறார், நிலைநிறுத்தி இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இன்று நம்முடைய வாழ்விலும் நடந்து கொண்டிருக்கிறது. நம்மை ஆண்டவர் தனித்து பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நம்மை தனியாய் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நம்மை வேரூன்ற செய்திருக்கிறார். நம்மை நிலைநாட்டி இருக்கிறார். நம்முடைய வாழ்வு ஆண்டவரோடு நேர்மையாக பயணம் செய்து கொண்டிருக்கும் என்றால், தனி மனிதரின் வாழ்வு ஆண்டவரை சந்திப்பதிலிருந்து பலருக்கு ஆண்டவரின் வல்லன்மையிலிருந்து ஆசீர்வாதத்தை பொழிகின்ற விதத்திலே அவர் உருமாற்றுவார். நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்விலே என்னை நீர் பலருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறீர். என்னுடைய மனைவியை என் பொருட்டு ஆசீர்வதியும். நான் உமக்கு உண்மையாய் இருப்பதன் பொருட்டு என்னுடைய கணவரை ஆசீர்வதியும். என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். யாரெல்லாம் என்னை சார்ந்து நிற்கிறார்களோ எல்லோரும் நீர் என்னை தனியாய் பெயர் சொல்லி அழைத்ததன் பொருட்டு ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. உமது அன்பை, இரக்கத்தை, மன்னிப்பை, விடுதலையை, அருளினை என் வழியாய் இந்த உலகம் பெற்றுக்கொள்ளுகின்ற விதத்திலே என்னை ஆசீர்வதித்து பயன்படுத்துவீராக. வளமையாய் நட்டு வைப்பீராக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.